உள்ளே வந்து பாலத்துக்குள்ளே கவுர வேண்டிய வண்டி. எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள். உள்ளே கவுந்துருந்ததுன்னா என்ன ஆகும்ன்ட்டு. பஸ்ஸு கவுந்ததுக்கான ரீசன் என்ன, கவுந்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ என் ஜாப் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க, இந்த இன்டர்வியூ அசோக் லைலண்ட்லேயும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த இன்டர்வியூவும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். லைலண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை நான் ஆட் பண்ணுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. எவ்வளோ நாள் வந்து ஆம்னி பஸ்ஸு கேபின்லையோ இல்லை கவர்மெண்ட்டு பஸ்ஸு கேபின்லையோ சமீப காலங்களாக வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தோன்னா என் வீட்டு மாடியில் நின்று எடுக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக பாதி பேருக்கு தெரியும். பாஸ்ட் வீக் பார்த்தோன்னா 4ஆம் தேதி சென்னை டு குட்டம் ஆனந்த பறவை வண்டி எடுத்தோம். அப்செட் ஆகிருச்சு. பாதி பேருக்கு வந்து அது என்ன பிரச்சனைனே தெரில, எதனால் வண்டி கவுந்ததுன்னு தெரில, ரீசன் என்ன அப்படின்ட்டு எதுவுமே தெரில. அவங்க பாட்டுக்கு ஒன்று பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம், நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பஸ்ஸை எதனால் கவுந்தது, பஸ்ஸு கவுந்ததுக்கான ரீசன் என்ன, கவுந்ததுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ என் ஜாப் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத A to Z இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கூடவாடா வீடியோவாக போடுவேன்னா, ஏன்னா என்ன நடந்ததுன்னு பாதி பேருக்கு ஒன்றுமே தெரியல. இது வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ கிடையாது. உண்மையாலுமே என்ன நடந்ததுன்ற ஒரு ரீசனை சொல்ல போகிறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 4/6/2025 மதியானம் 3 மணிக்கு அந்த வண்டி எனக்கு டியூட்டி அசைன் பண்ணுறாங்க. வீடியோ வந்து ஒரு ஷார்ட் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில், பார்ட் 1ன்னு சொல்லி இந்த மாதிரி போகிறேன் ட்ரீம் ரூட்டுன்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 3 மணிக்கு வண்டியை வந்து டிப்போலேருந்து நான் என்னோடய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வாஷிங்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, பேசிக் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியை வந்து ஹேண்ட் ஓவிங் எடுத்தேன். திரும்பி வந்து 4:15 வந்து அது கிளாம்பாக்கத்தில் ட்ரிப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் போட்டோம். போட்டு பேசிக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, நம்ம அந்த ரிசர்வேஷன் சார்ட் வாங்கி வண்டியை வந்து டைமிங் என்ட்ரு பண்ணி போட்டு ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு, அன்றைக்கி ஒரு 15 சீட்டு வேக்கண்ட் இருந்தது, எல்லாத்தையுமே ஓப்பன் சீட்டு போட்டுட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பும்போது பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட 4:20ன்னு நினைக்கிறேன், 4:20 அந்த டைமுக்கு வந்து வெளியிலேருந்து அவுட் ஆனோம். அவுட் ஆகும்போதே பார்த்தோன்னா வண்டிலாம் எடுக்கும்போது நல்லா தாங்க இருந்தது, எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்தோம். செங்கல்பட்டு தாண்டுறோம், பாலாறு தாண்டும் போது, அந்த பாலாறு பிரிட்ஜு தாண்டும் போது பார்த்தோன்னா ஒரு சின்ன ஷேக்கு தெரிஞ்சுது. ஆனால் அது வந்து அந்த ரோடு வந்து அந்த மடிப்புக்காக அப்படின்ட்டு நானும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாமண்டூர் தாண்டி புகத்துறை கூட்ரோட்டில் வந்து இப்போ பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து 3-வே வந்து அப்படியே சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் ஏறி திரும்பி வரோம். அந்த இடத்துல வரும்போது எனக்கு டயர் பல்ஜி தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய வண்டியை வந்து நம்ம அங்கே வந்து நிறுத்தி ஓரம் கட்டி நிறுத்த முடியாது. ஏன்னு பார்த்தோன்னா பீக் ஹவர்ஸ் கரெக்டாக அந்த இடம் பாஸ் ஆகும்போது 5:15 மணி. நான் வந்து வண்டி டயர் பல்ஜ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இன்சிடெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நான் வண்டி வந்து பொறுமையாக தான் போனேன். ஒரு 50லேருந்து 55 கிலோமீட்டரில் தான் போனேன். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தோன்னா காரு, ஆட்டோ, பைக்கு, ஏன்னா கம்பெனி முடிஞ்சு வர டைமு. நான் என்ன பண்ணேன், ரைட் சைடு மெயின்டைன் பண்ணி போயிட்டுருந்தேன். பல்ஜி ஓவராகவும் வண்டியோட வாப்ளிங் வந்து மேலே கீழே அடிக்க ஆரம்பிச்சிது. கரெக்டாக பார்த்தோன்னா கமேசான்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. அந்த இடம் வந்து பிரிட்ஜு குறுகலாக வரும், ஒரு சின்ன ஓட பாலம், ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க ஓட பாலம். அது ஒரு 30-35 அடி ஆகிட்டு இருக்கோன்னு வைங்களேன் தரையிலேருந்து. அந்த இடத்தாண்ட வரும்போது ஐயோ வெடிக்க போதோ, வண்டியை நிறுத்தணும்னு பார்க்கும்போது அது ஓட பாலம், பாலத்தை தாண்டி ஒரு 100 மீட்டரில் ஸ்டாப் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். சரி பண்ணலான்னு சொல்லி யோசித்து பண்ணும்போது பார்த்தோன்னா டயர் வெடிச்சிருச்சு. எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, கட்டையில் இடித்ததுனால தான் டயர் வெடிச்சிது, நான் மொபைல் யூஸ் பண்ணேன். கேட்டால் எங்கள் ரிலேஷன் வந்து அந்த வண்டியில் இருந்தாங்க, அதெல்லாம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டயர் வெடிச்சிருச்சு, ஃப்ரண்ட்டு ரைட் சைடு டயர் வெடிச்சிருச்சு. ரீடையர்டு டயர் கிடையாது, ஒரிஜினல் டயர் தான். டயர் வெடித்ததுமே நான் வண்டி போக்கில் விடலை, ஸ்டேரிங்கை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஏறுற சுச்சுவேஷனு. 2 ஆப்ஷன் இருந்தது அங்கே. வண்டியோட போக்கில் விட்டால் ஒன்று சென்ட்ரு மீடியனை தாண்டி ஆப்போசிட் ரோட்டில் வர வண்டியை அடிக்கும், அப்படி இல்லைன்னா அந்த ஓட பாலம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2 பாலத்துக்கும் நடுவில் வண்டி போய் பூர்ற இது, அந்த 30 அடி பிரிட்ஜிலேருந்து தலை குப்புற வந்து கவுற சுச்சுவேஷனு. நான் அதை மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணேன், லெஃப்ட்டு காமிச்சேன். லெஃப்ட்டு காமிக்கும்போது பார்த்தோன்னா கட்டையில் இடித்து வண்டி அப்படியே இந்த சைடு 3 டயர், ரைட் சைடு பார்த்தோன்னா கட்டையில் ஏறி இப்படி போச்சு.
கிராஸாக போச்சு. அதனால தான் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபுல் லோடு இருந்ததுனால லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் அவுட்டு ரிமூவ் ஆகி பிளாஸ்ட் ஆகிருந்தது. கீழே அந்த ரோடு தடத்தை பார்த்தாலே தெரியும். நான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆயிடுச்சு, அப்படியே போச்சு. என்னால் பிரேக் வந்து மெரிக்க முடியல, ஏன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் கட்டையில் ஏறும்போதே பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டைப்ராம் ஓஸ் பின்னாடி ஏர் ஓஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு. பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வண்டி பிரேக் அடித்தா நிற்கலை. போய் அந்த ஓடப்பாலத்தோட தடுப்பு சோறு இருக்கும், அந்த கட்டை ஒரு 4 அடி கட்டை, சென்ட்ரு மீடியன் கட்டை, அது முடியும் போது ஒரு சின்ன காம்பவுண்ட், அந்த 4 அடியிலேருந்து ஒரு அடிக்கு சின்ன காம்பவுண்டு மாதிரி எழுப்பியிருந்தாங்க. அதில் இடித்து வண்டி இப்படி நிற்கிது. இடித்ததும் அப்படியே மக்கள்லாம் உள்ளே இருக்கவங்க ஒன் சைடாக இது பண்ணவும் அப்படியே ஸ்டெப்பாக பொறுமையாக சாஞ்சுது. இப்படி தான் சாஞ்சுது. அது சாயறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5லேருந்து 8 செகண்ட் எடுத்துது. அதனால் பார்த்தோன்னா ரேப்பிட்டாக சாயாததுனால யாருக்குமே எந்த இன்ஜுரியுமே கிடையாது. ஃபஸ்ட்டு சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, அவங்க ரிசர்வேஷனு டேரெக்டாக குட்டம் போகிறவங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து 2 தையல். மற்றபடி யாருக்கும் இன்ஜுரி கிடையாது. எனக்கு நெத்தியில் வந்து கண்ணாடி அடித்து ரத்தம் வந்தது, அது ஒன்றுமே கிடையாதுன்ட்டு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டையில் இடித்து தூக்கி போடும்போது நான் மேலே போயிட்டு திரும்பி டிரைவர் சீட்லேயே வந்து விழும்போது பார்த்தோன்னா எனக்கு பின்னாடி ஹிப்பு லைட்டாக பெயின் இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக ஒரு வாரம் அது போன புதன்கிழமை நடந்தது. நான் இந்த புதன்கிழமை பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வண்டி அப்செட் ஆகிடுச்சு. நான் மொபைல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. மொபைலெல்லாம் தேடல. உள்ளே போனதுமே கையில் உடச்சி கண்ணாடி அந்த டோர் பேசஞ்சர் கிளாஸை உடச்சி வெளியில் கூப்பிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு ரெஸ்கியூ பண்ணோம். ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் யாருக்கும் எந்த அடியும் கிடையாது. அந்த டைமில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மொபைல் தேடி மொபைல் இருந்தது, கிடச்சிடுச்சு, எடுத்து பேசிக் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு, அது வந்து நான் இதுக்காக எடுக்கலை, டிப்போவில் ரிப்போர்ட் பண்ணணும். என்னோடய சேஃப்டிக்காக டயர் வெடித்த தடம், கட்டையில் ஏறினது, இடித்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்காகவோ வீடியோக்காகவோ எடுக்கல, டிப்போக்காக அடுத்து வர ப்ரொசீஜர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி நடு ரோட்டில் படுத்து கிடந்தது. கரெக்டாக இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது 5:27. அதுக்கப்புறம் 2 கிரேனை வர வச்சு, ப்ரைவேட் கிரேனை வர வச்சு பஸ்ஸை தூக்கி நிமித்தி அங்கேருந்து ரன்னிங் கிடையாது, வண்டி டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் மதுராந்தகம் டிஎன்எஸ்டிசி டிப்போவில் வந்து 3 நாள் நின்றுச்சு. ஏன்னா செங்கல்பட்டு ஆர்டிஓ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா மதுராந்தகம் ஆர்டிஓ மாற்றிட்டாங்க. மண்டே வந்து எம்ஐவி டெஸ்ட்டுன்னுவாங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட்டு, எம்பிஐ டெஸ்ட்டு, அதை பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறமும் அங்கேயும் என்னன்ட்டு பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ கேட்டாங்க, இதுதான் சார் நடந்ததுன்னோம். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க, என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ட்டு. டயர் வெடிச்சதுனால தான் வண்டி அப்செட் ஆச்சு. டயர் எதனால் வெடிச்சதுன்னா அது வந்து அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம அந்த சாப்டரை பற்றி பேச வேண்டாம். இதுதான் ரீசன், வந்து ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கான ரீசன் வந்து இதுதான். மற்றபடி வந்து நான் வீடியோ எடுத்துட்டோம், வண்டி ஓட்டல, சரிங்களா, மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டல. நான் என்னோடய கால் ரெக்கார்டோட ஏர்டெல் ஷோரூமில் போயிட்டு என்னோடய சேஃபர் சைடுக்கு என்னோடய கால் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி வாங்கி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். வண்டி எடுக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் பேசியிருப்பேன், இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டோமான்னு சொல்லி பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் டிப்போவில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் கால் பண்ணியிருப்பேன். என்னோடய அந்த கால் லிஸ்ட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன், சரிங்களா. இது தெரியாமல் பாதி பேர் வந்து என்னை பற்றி வந்து என்னன்னா அவன் ஒரு யூடியூபரு, வீடியோ எடுத்துகிட்டு வண்டி ஓட்டியிருப்பான் அப்படி இப்படின்றீங்க. வீடியோ எடுத்துகிட்டு நான் வண்டி ஓட்டுறேன்னா எனக்கு அறிவு கிடையாதா சொல்லுங்கள்? நான் இத்தனை வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நான் என்னோடய ஃபாலோவர்ஸை பற்றி பேசலை. எவ்வளோ பேர் உண்மையாலுமே சொல்லுவேன், எவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க, கால் பண்ணிங்க. உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் நிற்கிறாங்களான்ட்டு. நான் என்னோடய சப்போர்ட்டர்ஸை பற்றி பேசலை. என்னை பிடிக்காமல், அதாவது ஒருத்தன் வளர்ச்சி அடைஞ்சால் வளர்ச்சியை பார்த்து வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெருமைப்படுறீங்களோ இல்லையோ, பொறாமப்படக்கூடாது. அது நான் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் எந்த அளவுக்கு பொறாமப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே போயிட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா. ஒருத்தரோட வளர்ச்சி நான் இல்லை, யாராக இருந்தாலும் அவன் வளர்ந்து போகிறாங்கன்னா ஓகே, அவனுக்கு இருக்க திறமை வளர்ந்து போகிறான், அவ்வளோதான். நான் எனக்கு திறமை இருக்குது, நான் வளர்ந்து போகிறேன்லாம் சொல்லலை. அதனால் ஃபஸ்ட்டு மொபைல் பேசினா உள்ளே ட்ராவல் பண்ணவங்க பார்த்தாங்க, நான் மொபைல் பேசினேன், மொபைல் யூஸ் பண்ணேன்றாங்க. ஃபஸ்ட்டு எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரியும், டிரைவரை வந்து பார்க்கவே முடியாது, டிரைவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. ஏன்னா நடுவில் வந்து கேபினட் டோர் தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எப்படி நான் மொபைல் பேசினேன்ட்டு வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் குறை சொல்லணுன்னா டேரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் குறை சொல்கிறதுனால எனக்கு என்ன போகுது? வண்டி எடுத்துன்னு போய் சிடபிள்யூஎஸில் விட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் தான் பே பண்ணுது. ஏன்னா தப்பு எனக்கு கிடையாது. தப்பு என் சைடு இருந்தால் நான் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, நிர்வாகம், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாத்துலேயுமே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்.
நீங்கள் அது வந்து சில்லறத்தனமாக இருக்குது பேசுறது. இதில் முக்கால்வாசி வந்து பேசுறது டிரைவர் தான் பேசுகிறீங்களே, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. இருந்துட்டு போட்டோம். நான் மொபைல் யூஸ் பண்ணல, வீடியோ எடுக்கலை, என் சைடு எந்த ஃபால்ட்டும் கிடையாது. அதே மாதிரி டயர் பல்ஜான விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியவங்களுக்கு நான் பண்ணிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வண்டி கவுந்து போச்சு, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக டிப்போலேருந்து டிஐ, பிஎம், போர்மேன், டெக்னிக்கல்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. ஓகே, இதுதான் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சைடில் வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. நிர்வாகம் சைடு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் MVI டெஸ்ட்டு அது பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு திருச்சியில் வந்து CWSCன்ட்டு சொல்லி பார்த்தோன்னா ஒர்க் ஷாப் இருக்குது. SCTCக்கு நார்மல் ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுனாலும் சரி, பாடி கட்டுறதுனாலும் சரி, மேஜர் இன்ஜின் ஒர்க்ஸ்னாலும் சரி, அங்கே தான் போவோம். ஆக்சுவலாக அது பார்த்தோன்னா அந்த திருச்சி ஏர்போர்ட் ராமேஸ்வரம் ரோட்டில் நம்ம போனதுமே இருக்கும். அது திருச்சி வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம SCTCயில் வந்து டிரைவர் ட்ரைனிங் போட்டாலும் அங்கே தான் போடுவாங்க. அங்கே எடுத்துன்னு போய் வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பார்த்தோன்னா என்ன ரீசன் எல்லாமே அதுவும் ப்ரொசீஜராக லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாங்க. CWSC வாரண்ட்டும் வாங்கி என் சைடு நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். இதோட அந்த பஸ்ஸை அடிபட்டு எடுத்துன்னு போய் விட்டது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதனால் வந்து எனக்கு வேலை பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. ஆல்ரெடி பார்த்தோன்னா டியூட்டிலாம் அசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டிரைவிங்கோட மைண்ட் செட்டு வரல. ஏன்னு கேட்டோன்னா, ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயந்துட்டியானா? சத்தியமாக கிடையவே கிடையாது. நான் இதோட பெரிய ஆக்சிடெண்ட்டெல்லாம் பார்த்துருக்கேன். சரிங்களா? நேருக்கு நேர் வண்டி கொடுத்து அந்த ஆக்சிடெண்ட்லலாம் நான் இம்பேக்ட் ஆகிருக்கேன். நான் ஓட்டும்போது கிடையாது, இன்னொரு டிரைவர் ஓட்டும்போது லெஃப்ட்டில் எடுத்துன்னு போய் சாத்தி உள்ள மாட்டி கை கால் உடஞ்சதெல்லாம் இருக்குது. அதனால் நான் ஆக்சிடெண்ட்டை நினச்சி நான் பயப்படலை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து வயசாகிட்டு போகுது. எனக்கு எதுனா ஒன்றுனா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு. அதனால் நான் வண்டி கவுந்தப்பவே நான் டிப்போக்கு தைரியமாக ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆஃபீஸர்ஸுக்கு தைரியமாக ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்கீங்கன்னா ஷெட்டில் இருக்கேன்ப்பா அப்படின்னாரு. ஆனால் சொல்கிறதுக்கு வாய் வரல. சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். அந்த ஒரு கலக்கம் பயம் இருந்தது பாருங்கள், சத்தியமாக அதை வந்து என்னால் இன்னமும் மறக்க முடியல. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டேன், ஆனால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வண்டி ஓட்டாமல் இருக்கேன். அப்படி இருந்துமே வந்து நான் அந்த ஆக்சிடெண்ட் ஆன வண்டியை நான் தான் எடுத்துன்னு போனேன். ஃப்ரண்ட்டு கண்ணாடி கிடையாது. ஆஸ் இட் இஸ் அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருந்ததோ, கண்ணாடி மட்டும் இல்லை, நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். நான் வண்டி ஓட்டுறதுக்கெலாம் நான் பயப்படல. பழைய மாதிரி வந்து அசோக் லைலண்டில் ஜேஇயா அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கான மூவ் பண்ணிகிட்ருக்கேன். வீக்கெண்டில் ஆம்னி பஸ்ஸு எல்லாமே ஓட்டிகிட்டு ஆஸ் யூஷுவல் விலாகை கண்டினியூ பண்ணிட்டு, இதுக்கும் யூடியூப்புக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வண்டி ஓட்டினா தான் நான் யூடியூப் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. எப்பவும் போல் நான் என் சர்வீஸை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். நியூ பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எப்பவும் போல் நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு பிஸ்னஸ் டைரி ஆம்னி பஸ்ஸில் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. எப்பவும் போல் நீங்கள் என்கிட்ட பேசலாம். யூடியூப் சேனல் எப்பவும் போல் இருக்கும். என்ன லைலண்டுக்கு போவேன், ஆஃபீஸ் வேலை, மிஷின் மாதிரி காலைல 9:30 போகணுமா, 5:30 வந்துமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போயுமே டிரைவிங்கெல்லாம் நான் விட மாட்டேங்க. டிரைவிங்கும் விட மாட்டேன், பஸ்ஸையும் விட மாட்டேன். வேறு என்ன சொல்கிறது, வேறு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நான் இதனாலலாம் பயந்துலாம் போகல. இப்போவும் நான் போனேன்னா அதே குட்டம் ரூட்டு, திருச்செந்தூர் வண்டி, குட்டம், ஆனந்த பறவை நான் இன்றைக்கும் ஓட்டலாம். அதுக்கான எபிலிட்டி இருக்குது. டிப்போ சைடும் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல டிரைவரு அப்படின்றது வந்து டிப்போக்கும் தெரியும். ஏன்னா நான் வந்து அவ்வளோ நல்ல குட் ஸ்கோர் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் பார்த்தோன்னா வந்து வேலைக்கு அந்த பாதிப்பும் கிடையாதுங்க. சரிங்களா? நானாக தான் விருப்பப்பட்டு விலகி வரேன். அதுக்காக வந்து டிரைவிங்கோட வாசனையே இருக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் ஆஸ் யூஷுவல் எப்போயுமே இருப்பேன். எங்கள் செந்தில் அண்ணா இருக்கார், மகாகணபதி ஓனர் இருக்கார், பேசினார். அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கும் வந்து என்னை அலோவ் பண்ணுறதுக்கு. நான் எப்போயுமே இந்த பேஷனை வந்து விட மாட்டேன். ஏன்னா இதுக்காக வந்து நான் எவ்வளோத்தையோ இழந்திருக்கேன் வாழ்க்கையில். அதனால் இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்காக நான் இதை விட்டு போக மாட்டேன். மேபி ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒரு வருஷமோ 6 மாதமோ இருந்துட்டு அகைன் நான் திரும்பவும் வரலாம். இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட் இது தான். இல்லை வேறு எதுனா என்ன பண்ணலான்றது நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா முக்கால்வாசி நேரம் வந்து நான் ஸ்டக்கான டைமில் வந்து யூடியூப் கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நான் வந்து அடுத்த மூவ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. நேற்று கூட வெங்கடேஷ்னு சொல்லி கனடாவிலேருந்து ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி அவ்வளோ பேசினார். எல்லாமே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. தாராளமாக உங்கள் சைடு அட்வைஸ் இருந்தால் கொடுங்க. அது கமெண்டில் கொடுத்தாலும் சரி, என் வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே நான் கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். கம்பல்சரி நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோ பார்த்து மெசேஜ் பண்ணவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு மூவ் என்னோடது
பழைய மாதிரி அசோக் லைலண்டில் ஜேஇ அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கேன். இன்டர்வியூ எல்லாமே அசைன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த இன்டர்வியூ அசோக் லைலண்ட்லேயும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த இன்டர்வியூவும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், சரிங்களா, ஆட்டோமொபைல் இன் டிப்ளமோ, மெக்கானிக்கல் இன் டிப்ளமோ, எலக்ட்ரிக்கல் இன் டிப்ளமோ ஆர் பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸு லைலண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை நான் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க வந்து வேலை தேடிட்டுருக்கவங்க, வேணும் அப்படின்றவங்க தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸு, சரிங்களா. இதை தான் இந்த vlog-ஐ வந்து இதோட முடிக்கிறேன். எப்பயுமே சொல்கிறதா, எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த ஆக்சிடெண்ட் மூலிமா நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டேன். ஏன்னா வண்டியில் வந்த பேசஞ்சர்ஸ்லாம் இருந்து என் டிஐ கிட்டே ரிப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுவும் அந்த முஸ்லீம் ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்தாங்க. என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. உண்மையாலுமே வந்து நான் இதை பெருமைக்குன்னு சொல்ல, என்னை கையெடுத்து கும்பிட்டாங்க. நான் இப்போ நிற்கிறது, நின்று பேசுகிறது எல்லாத்துக்குமே டிரைவர் தம்பி தான் காரணம். நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போயும் சொல்கிறேன், நான் ஆக்சிடென்ட்டு பண்ணிட்டேன்ட்டு நான் வருத்தப்படலை. ஆக்சிடென்ட் நான் பண்ணலை. ஆக்சிடென்ட்டுன்றது விபத்து தானாக நடந்தது. நான் 42 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அது வரைக்கும் நான் சந்தோஷமாக இந்த vlog-ஐ வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ்லாம் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். விஷயம் புரியாதவங்க தாராளமாக நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நன்றி கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஆம்னி பஸ் பைலட்டாக இருப்பேனா இல்லை அசோக் லைலண்டில் ஜூனியர் இன்ஜினியராக இருப்பேனான்னு தெரியல. கண்டிப்பாக இதனால் நான் உங்களுக்காக அப்டேட் கொடுக்குறேன். டெய்லி சேலஞ்ச் வீடியோவை வேறு மாதிரி எதனா கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அகைன் நான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன். பாடி பில்டிங் கண்டினியூ பண்ண போகிறேன். பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. பிஎம் வராங்க, ஒரு 2 நிமிஷம் வராங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் அங்கே டயர் வெடித்தது, சரிங்களா. கட்டைக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு பாருங்கள். அங்கேருந்து டயர் வெடித்து இந்த 20 அடி வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த தட்டி இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே வந்து பாலத்துக்குள்ளே கவுற வேண்டிய வண்டி. எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள். உள்ளே கவுந்துருந்ததுன்னா என்ன ஆகும்ன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணேன். எவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் கைஸ்.